வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இவர் தான் மிஸ்டர் திருவேங்கடம். நான் சொல்லல, அவர் தான். இவர் பெரிய தொழிலதிபர். வணக்கம் சார். முன்னாள் தொழிலதிபர் அப்படித்தானே? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்க எப்பவுமே கோபுரத்துல தான் இருக்கணும். தரைக்கு வந்தா தாங்க முடியாது. சார், இவர் வீடு தான் நான் சொன்னது. அருமையான பங்களா சார். தெரியும், பார்த்துருக்கேன். உங்களுக்கு கொடுக்கலான்னு பிரியப்படுறாரு சார். நல்லது. என்ன எதிர்பார்க்குறீங்க திருவேங்கடம்? சார், அங்கே நாளுக்கு நாள் லேண்ட் வேல்யூ ஏறிட்டே போகுது. அதுவும் இல்லாம அது பார்த்து பார்த்து கட்டின வீடு சார். பெரிய ரூபால 2க்கு மேலே எதிர்பார்க்குறேன். 2 கோடியா? ஆமாம் சார். அந்த பங்களாவுக்கு தாராளமாக 2 கோடி ரூபாய் கொடுக்கலாம் சார். அப்படியா? இருக்கட்டும், நான் அந்த விலைக்கு தயாரா இல்ல. சார், நீங்க எந்த விலைக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா 40 ரூபானா ஓகே. 40 லட்சமா? சார், அது ரொம்ப குறைச்சல் சார். எனக்கு 7 பங்களா இருக்கு. நான் ஏன் இதை வாங்கணும்? எனக்கு லாபம் வருதுன்னா வாங்கலாம். 40 லட்சம்னா ஓகே, இல்லைன்னா கிளம்புங்க. என்ன சார் இது? சிஎம்டி அப்ரூவ் வாங்கின பெரிய பங்களா சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. சார், சார், நம்ம வேற பார்ட்டியை பார்க்கலாம் சார். நம்ம கையில என்ன இருக்கு? அந்த முனீஸ்வரன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கான். யார் சார் அந்த முனீஸ்வரன்? என் இஷ்ட தெய்வம் குலசாமி. நான் உங்க பங்களாவை பார்த்திருக்கேன். அடடா, அட்டகாசமா இருக்குங்க. அதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதங்க. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன விலைக்கு வாங்க போறீங்கன்னு? அருமையான பங்களா. அதனால நான் அதிகமா யோசிக்கல. எனக்கு 25 ரூபா ஓகே. என்ன என்ன சொன்னீங்க? 25 லட்சம் சொன்னேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அந்த ஏரியாவுல கிரவுண்ட் வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நான் வந்து உங்களை வற்புறுத்தலையே. எனக்கு பகவான் உத்தரவு என்ன தெரியுமா? அந்த பங்களாவுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 பைசா கொடுக்க கூடாதுன்னு தான் நான் பகவானோட உத்தரவை மீற மாட்டேன். புடிங்க, நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம். இவர் தான் மிஸ்டர் திருவேங்கடம். அந்த பங்களா சம்பந்தமா வர சொன்னீங்க. எந்த பங்களா? அதான் அந்த போரூர் பங்களா சார். ஓ, ஐ சி. ஐ ரிமெம்பர். எனக்கு வளவள பேச்சு பிடிக்காது. ஐ ஆஃபர் 40 lakhs. சார், அந்த ஏரியாவில் கிரவுண்ட் வேலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது 7-8 கிரவுண்டு சார். சாரி திருவேங்கடம், எனக்கு 40 லட்சத்துக்கு மேல செலவு பண்ண பிடிக்கல. உங்களுக்கு தேவைன்னா 40க்கு பேசலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார், ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். நான் யோசிக்காம எதுவும் பேச மாட்டேன். 40க்கு முடியும்னா பேசலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வரேன் சார். திருவேங்கடம், நீங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு சரி வராது. சார், ஃபைனலா எவ்வளவு கொடுப்பீங்க? மிஸ்டர் திருவேங்கடம், 40 லட்சம், 40 lakhs, நோ பார்கன். ஒரே செட்டில்மெண்ட், சிங்கிள் பேமெண்ட். என்ன சொல்றீங்க? சரி சார். ஓகேவா? ஓகேன்னா ஆபீஸ் வாங்க, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகே, வெரி குட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குல்ல பாஸ்கர்? எல்லாமே பக்காவா இருக்கு அபி. எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட்ஸ். அதுல ஹையர் இன்கம் குரூப்ஸ் ஃபிளாட் கட்டிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே.  வேற ஏதாவது வில்லங்கம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கா?
யாராவது வீட்டு பேர்ல பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்களா? அதெல்லாம் விசாரிக்கணுமே. எல்லாம் விசாரிச்சிட்டேன் அபி. சுப்பிரமணியம்னு ஒருத்தர் அவர் வீட்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு. பணத்தை கட்டி அதை திருப்பி வாங்கிட்டாரு. கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. மற்றபடி எந்த சிக்கலும் இல்லை. சுப்பிரமணியமா எந்த வருஷத்துல கடன் வாங்கியிருக்காரு? 1989 கடன் வாங்கி 98 கட்டிட்டாரு. ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சுக்கங்க பாஸ்கர். பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டேன். அதுவும் இல்லாம கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிளாட்ஸா இருக்கிறதுனால எல்லாமே சிங்கிள் டிரான்சாக்ஷன். மற்றபடி வெளியாட்கள்னு பார்க்கும்போது நாம தான் முதல் தடவை இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எந்த விலகமும் இல்லை. என்ன ரேட் விஷயத்துல தான் அவங்க சொன்னபடி நடக்கல, கொஞ்சம் கூட்டிட்டாங்க. என்ன பண்றது அபி, பிசினஸை பொறுத்த வரைக்கும் வாங்குற வரைக்கும் தான் யோசிக்கணும், அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. கரெக்ட் தான் சார். ஆனா சட்டுன்னு மொத்தமா 50 லட்சம் அதிகம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த வேலையை நம்ம முடிச்சிடுவோம். செப்பரேட்டா டாக்குமெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்புறம் அக்ரிமெண்ட் விஷயம் எப்படி? காமனா எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அபி. ஏன்? ஏன்னா எல்லாருமே நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு பணம் தாங்கி செட்டில் பண்ணிடலாம். காமன் அக்ரிமெண்ட்டை விட இண்டிவிஜுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது இல்லையா பாஸ்கர்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். ஆனா தனித்தனியா அக்ரிமெண்ட் போட்டா பேப்பர் செலவு அதிகமாகும். அதுவும் இல்லாம நம்ம உடனடியா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்க போறோம். எதுக்கு வீண் செலவு தான் காமனா அக்ரிமெண்ட் போட்டேன். நான் சொல்ற மாதிரி செய்யுமா, எல்லாம் கரெக்டா வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா சார், மேடம் மீட்டிங்ல இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா போதும், லிஸ்டே வந்துடும். சார் 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 நில்லுங்க சார், உள்ள மீட்டிங் நடக்குது சார். தெரியுங்க, அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன். சார் உள்ள முக்கியமான மீட்டிங்கா, யாரையும் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாங்க. இதை பாருங்க, அது பொதுவா சொல்லியிருப்பாங்க, என்னைய சொல்லியிருக்க மாட்டாங்க, புரியுதா? இல்ல சார், யாரையுமே விட வேண்டாம்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ராமச்சந்திரன், என்ன விளையாடுறீங்களா? நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். அதுவும் இல்லாம நீங்க இங்க வேலைக்கு செய்யறதுக்கு நானும் ஒரு காரணம், மறந்துட்டீங்களா? சார் நல்ல ஞாபகம் இருக்கு சார், உங்களை அனுப்பணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அபி மேடம் யாரா இருந்தாலும் அப்படின்னு 2 தடவை அழுத்தமா சொன்னாங்க சார். அதான் சார். போய் உங்க வேலையை பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. தொல்காப்பியன், கொஞ்சம் வேலையா இருக்கேன். இல்ல அபி, ஒரு முக்கியமான ஏதாவது அவசரமா? ஆமா, அண்ணா சைட்ல கொஞ்சம் மெட்டீரியல் விஷயம். கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இல்ல அபி, ஒரு அவசரமான வேலைங்கிறதுனால ப்ளீஸ் நான் தொல்காப்பியன், வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. நேற்று எது உன்னுடையதாக இருந்ததோ அது நாளை வேறு ஒருவனுடையது. எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வாசல்ல வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா ஒருவேளை இந்த வேலை போயிட்டா கூட ஒரு ஆசிரமத்தை அமைச்சு செட்டில் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குடா ராமச்சந்திரா. ராமச்சந்திரானந்தா ஒரு அழகான சிஷியை தான் தேடணும். இந்த ஆபீஸ்ல ஒன்றும் தேராது. சார், நான் எம்எஸ்சி பயோடெக் பண்ணியிருக்கேன். அது தவிர கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய பண்ணியிருக்கேன். C++, ஜாவா எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. தெரியுதுமா, பார்த்தேன். இந்தம்மா சார். குடிமா, கிளம்பு. சார் கிளம்பு. ஏன் சார்? அம்மா, நீ ரொம்ப படிச்சிருக்க, ஓவர் குவாலிஃபைடு. இவ்வளோ படிப்பு நம்ம ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ தேவையில்லை. சார் நான் இதை பாரு, நம்ம ஆஃபீஸுக்கு சிம்பிளான ஒரு ஆள் போதும். 3000 4000 சம்பளம் கொடுக்க முடியும். ரிசப்ஷனை பார்த்துக்கணும், என் வேலை என்னன்னு ஞாபகப்படுத்தணும். அப்புறம் இந்த மெயில் அது இதுன்னு பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி அதிபுத்திசாலியோ பெரிய படிப்போ தேவையில்லை. சாரி சார்,
நான் படிச்சிருக்கேன்னு சொன்னது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். மற்றபடி எந்த மாதிரி வேலையா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிப்பேன். ரிசப்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், உங்கள் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை சின்சியராக பார்த்துக்கிறேன் சார். அம்மா அதுக்கு இல்லைம்மா, நீ என்னதான் சொன்னாலும் படிப்புங்கிறது உன் தலையில் உட்காந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா தண்ணி பிடிச்சி வைப்பா, எனக்கு காய் போட்டு தருவா, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? சார் காஃபி மேக்கர் எல்லாம் இருக்குல்ல? இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது, ஸ்டவ் தான். நான் கேட்கும் போதெல்லாம் காஃபி போட்டு தரணும், அப்புறம் கையை சுட்டுக்கிட்டேன் காலை சுட்டுக்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நோ ப்ராப்ளம் சார், நான் பண்ணுறேன். என்னம்மா இது சொன்னாலும் சரி சரிங்கிற, வீட்டில் ரொம்ப கஷ்டமோ? அம்மா இந்த கம்பெனி சப்கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற கம்பெனி. பல முதலாளிகளை நம்பி தான் நானே இருக்கேன். மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீ தான் பார்த்துக்கணும். அப்புறம் சம்பளம் 7ஆம் தேதி தான் வரும். சார் 7ஆம் தேதி வந்துடும்ல? டெஃபினட்டாக வந்துடும். 7ஆம் தேதி வரலன்னா நீ 8ஆம் தேதி ஞாபகப்படுத்து. நான் அங்கங்கே 7ஆம் தேதி எப்படி 10ஆம் தேதிக்குள்ள கொடுத்துட்றேன். பத்தாம் தேதியாவது வந்துடும்ல சார்? 10ஆம் தேதி கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொன்றுமா, ஆள் இல்லாதப்போ ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணுறது, சொந்தக்காரங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது தேடி வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பாய் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்றீங்க. ஆனால் என்னம்மா, கல்யாணம் ஆன நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு இருக்கு, எனக்கும் தெரியும். நான் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக தான் சொன்னேன். அப்புறம் அனாவசியமாக லீவெல்லாம் போடக்கூடாது. சரி சார். அப்புறம் இந்த காய்ச்சல் தலைவலின்னு சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்றுமா, முன்கூட்டியே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரிஞ்சுதா? ம். அப்புறம் என்னமோ சொல்ல வந்தனே. ஹலோ ராம்நாதன், ஆதி பேசுறேன். வணக்கம் முதலாளி, சொல்லுங்க முதலாளி. மெட்டீரியல் எல்லாம் அமிச்சாச்சா ராம்நாதன்? அமிச்சாச்சு முதலாளி. போன முறை மாதிரி சர்ப்லையே. ஐயோ என்ன முதலாளி, மறுபடியும் அப்படி பண்ணுவோனா? ஏதோ உங்க கம்பெனில சப்கான்ட்ராக்ட் எடுத்து தான் ஏன் போட ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஆலமரம் மாதிரி, நான் அதுல ஒரு குருவி மாதிரி. ப்ளீஸ் கதை பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்து பாரு. சரி முதலாளி. செய்யற வேலை கொஞ்சம் உருப்படியா செய். எல்லா மெட்டீரியல்ஸ் நாளைக்குள்ள வந்தாகணும். ஓகே? ஆகட்டும் முதலாளி. அப்புறம் இன்னொன்னு முதலாளி, நீங்க ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு வரணும். இந்த ஏழையோட ஆஃபீஸ்ல உங்க பாதம் பண்ண முதலாளி, ரொம்ப புண்ணியமா போகும். இது பார் ராமநாதன், என்கிட்ட இருந்து சப் கான்ட்ராக்ட் வாங்குறவங்க ஆஃபீஸ்க்கு நான் வரதே கிடையாது. என் டைமோட மதிப்பு தெரியுமா உனக்கு? நீ மெட்டீரியல்ஸ் மட்டும் கரெக்டா அனுப்பு. ஓகே? சரிங்க முதலாளி. சரி, போன வை. அப்பா, எனக்கு வேலை கொடுக்குற புண்ணியமா புரிஞ்சு தள்ளுறான். என்ன பண்றது, வாங்கி தான் ஆகணும். ஆமா, நீ இன்னைக்கு ஜாயின் பண்ணியா இல்ல நாளைக்கு ஜாயின் பண்ணியாமா? இல்ல சார், நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுறேன். முதல்ல நான் என்ன வேலை செய்யணும்? இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு காஃபியை போடு முதல்ல. சார் என்ன யோசிக்கிற? எல்லா வேலையும் சரின்னு ஒத்துக்கிட்ட நீ சரிப்பட்டு வர மாட்ட போல இருக்க. நீ கிளம்புமா. இல்ல சார், நான் காஃபி போட்டு தரேன். இந்த பேண்ட்ரி எங்க இருக்கு? பேண்ட்ரி என்ட்ரிலாம் நம்ம ஆஃபீஸ்ல கிடையாதுமா. இது சின்ன ஆஃபீஸு. கீழே மல்லிகான்னு ஒருத்தர் இருப்பாங்க. நீ போய் சொன்னா அவங்க பால் பாக்கெட் வாங்கி தருவாங்க. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. போமா. சரிங்க சார். Good shot again. Out. My serve. Vaganga, come here. Thanks. Good game. அப்புறம் எப்படி இருக்கு ஆஃபீஸ்? ஐ மீன் அபி மேடமோட ஆஃபீஸ். பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆதி. இஸ் இட்? என்ன விஷயமா பரபரப்பா இருக்கு? எல்லாம் அந்த ஃபிளாட்ஸ் வாங்குற சம்பந்தமா தான். ஓ, அதுவா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. I want anything latest. Any hot news? இருக்கு.
ஒரு பனி போற ஆபீஸ்க்குள்ள முத்திட்டு இருக்கு. You mean to say a cold war? By the way, யார் யாருக்கு? தொல்காப்பியனுக்கும் அபிக்கும் நடுவுல. இந்த பிளாட்ஸ வாங்கவே கூடாதுன்னு தொல்காப்பியன் பிடிவாதமா இருக்காரு. ஆனா அபி அவரை அவாய்ட் பண்ணிட்டு பிளாட்ஸ் வாங்குற விஷயத்துல மும்முரமா இருக்காங்க. சோ தொல்காப்பியன் அப்செட்டா இருக்காரு. குட், வெரி குட். நிச்சயமா தொல்காப்பியன் அபியை விட்டு அபியை ஆஃபீஸ் விட்டு வெளியேறிடுவான் இல்ல? எனக்கு அப்படி தோணல சார். தொல்காப்பியன் அபி கிட்ட ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிற ஆளு. இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அபியை விட்டு விலகிறது சாத்தியம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஹெவியா நடக்கணும். இது பத்தாது சார். You make sense. கங்கா, நீ ஒன்று செய். தொல்காப்பியனை என்கிட்ட பேச வர சொல்லு. அதுல என்ன ஆயிட போகுது ஆதி? ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இப்படி பண்ணதுல தொல்காப்பியனுக்கு கோபம் வந்ததுதான் மிச்சம். அவர் என்ன இந்த மாதிரி ஏன் பண்ணன்னு திட்டினாரு. சோ இந்த மாதிரி பண்றது வேஸ்ட்னு தான் தோணுது. அப்படியா? அப்போ நீ இன்னொரு வேலை பண்ணு. நாளைக்கு சரியா 3:30க்கு தொல்காப்பியனை நீ புதுசா இடம் வாங்கி வீடு கட்டு போறதுக்கு ஒரு ஃபைனான்சியலா சந்திக்க போறதா சொல்லி அபியோட சைட் கிட்ட வெயிட் பண்ணு. என்ன புரியலையா? கங்கா, நான் உனக்கு பிசினஸ் தொடங்க இடம் வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப முக்கியம், தொல்காப்பியனை இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம லிங்க் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோசிக்காத கங்கா, நான் சொல்றபடி நீ கேட்டனா உனக்கு பிசினஸ் நிச்சயம். அபி கிட்ட இருந்து தொல்காப்பியனுக்கு விடுதலை நிச்சயம். தேங்க்யூ ஆதி. மென்ஷன் நாட். நான் சொன்னபடி செய். ஓகே? ஓகே, பை. வணக்கம் சார். வா மாறி வா. சொல்லுங்க சார். ஒரு வேலை இருக்கு, சரியா? செய்யறேன் சார். நீங்க காலால விடுற வேலையை என் தலையால செய்யறேன் சார். யார் உயிரையாவது எடுக்கணுமா இல்ல எங்க உயிரை கொடுக்கணுமா? மாறி, நான் ரொம்ப நல்லவன். யார் உயிர் எனக்கு வேண்டாம். ஆனா சில பேரை மிரட்டணும். யாரு சார்? சொல்றேன். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். வாங்கடா.